வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பசங்க பருப்பு நிறைய இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நம்ம 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்துட்ட பிறகு நீங்கள் வேர்க்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா முந்திரி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் முந்திரியும் லெமன் ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். நான் இன்னைக்கு முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா முந்திரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். லெமன் ரைஸை நம்ம ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் லஞ்சுக்கு செஞ்சிடலாம். நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பொன்னிறமாக வறுத்துட்ட பிறகு 3 பச்சை மிளகாவையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாயும் கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 லெமனோட சாறையும் 1/2 ஸ்பூன் மஞ்சளையும் கரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் சாறு பிழியும் போது அதில் கொட்டை இருந்தால் எடுத்துடுங்க. கொட்டையோடு போட்டிங்கன்னா லெமன் ரைஸ் கசக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம ஆற வச்சு வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான லெமன் ரைஸ் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லெமன் ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லெமன் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. லெமனில் விட்டமின் சி இருக்குது. இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்.